ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் அதை சொல்கிறீங்க? ஆமென்னு சொல்லி. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு பிரியமானதை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? எனக்கு பிரியமான காரியத்தை, அவருடைய சித்தத்திற்கு உடன்பட்ட நல்ல காரியத்தை தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? உற்சாகமாய் தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். எழுந்து நின்று தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். அன்பின் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. We thank you Lord Jesus. Glory to God. Hallelujah, hallelujah, hallelujah. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த நேரத்தில் மௌனமா இருக்காம வாய்களை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிற வேண்டிய வேளை இது. We praise you Lord. We glorify you Jesus this morning. We glorify you. We exalt you Master. ஓ நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் உம்மை தொழுது கொள்ளுவேன் என்று தாவீது சொல்வது போல இந்த வேளையில உங்களுடைய வாய்களை திறந்து தேங்க்யூ லார்ட், உம்முடைய எல்லா காரியங்களுக்காகவும் எனக்கு பிரியமான காரியங்களை நீ நடப்பிக்க போகிறதற்காக உமக்கு நன்றி 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 நன்றி. எல்லாரும் வாயை திறந்து சத்தமா கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? சில நிமிடங்கள் வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 நன்றி. எத்தனையோ சிக்கல்களில் இருந்து எங்களை விடுதலையாக்கினீரே, எத்தனையோ சூழ்நிலைகளில் இருந்து, எதிரடையான சூழ்நிலைகளில் இருந்து எங்களை விடுதலையாக்கினீரே. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு எங்களை பாதுகாத்தீரே. எங்களை கண்ணிகளுக்கு தப்புவிக்கும்படியாக உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்ததே. உமக்கு ஸ்தோத்திரம். ஓ எங்களுக்கு எதிராய் எத்தனையோ பேர் வேலை செஞ்சாங்க கர்த்தாவே. ஓ எங்களுடைய சொந்தக்காரங்க கூட அப்படிப்பட்ட வேலைகளை செய்தாங்க ஆண்டவரே. ஆனாலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்ததே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல சத்தமா வாய்களை திறந்து ஓ we glorify you Jesus. hallelujah hallelujah hallelujah. அநேக நேரத்தில் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற அனுபவம் போல இருந்தாலும் தகப்பனே நீர் எங்களை விடுதலையாக்கி நீரே. எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து நீர் எங்களை காப்பாற்றி நீரே. உமக்கு ஸ்தோத்திரம். அந்த காப்பாற்றின, காத்த, விடுதலையாக்கின, ஓ உம்மோடு கூட இருந்த அந்த நல்ல தேவனுக்கு வாய்களை திறந்து தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ ஜீசஸ். Glory to God. அவரை நாம் உயர்த்த போகிறோம். தேங்க்யூ ஃபாதர் தேங்க்யூ ஜீசஸ். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனையை கொண்டு என்னை காப்பாற்றினீர். எஸ் லார்ட் தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி உற்சாகமாய் வாய்களை திறந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ள போகிறோம். அவருடைய பிரசன்னம் இந்த காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் மூட போகிறது. எஸ். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எல்லாரும் சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் என்னை சுற்றி வந்ததால் இந்த சூழ்ச்சிகள்
என்னை ஒன்றும் செய்யாதே. காட்சியம் எனக்குள்ளே வந்ததால் இந்த சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே
எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடு, யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே. எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடு, யெகோவா ஈரே தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். அஞ்சினேன் நான் அஞ்சினேன், ஓ க்ளோரி. அந்த பிசாசுக்கு கேட்கட்டும், நீங்க பயப்படலன்றது அந்த பிசாசுக்கு தெரியட்டும். சத்தமா சொல்லுங்க. அந்த பிசாச காலுக்கு கீழே போட்டு ஆண்டவர் ஏற்கனவே சிலுவையிலே ஆணி அறைத்து விட்டார். வல்லவர் என்றும் என்னோடு, தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாயிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். உரித்த இயேசு பாவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்களேன். எஸ் லார்ட், சொந்தமாக்குவோம். பசியுற்றோர்க்கும் பிணியாளிகட்கும் பட்சமாக உதவி செய்வோம். பசியுற்றோர்க்கும் பிணியாளிகட்கும் பட்சமாக உதவி செய்வோம். உசித நன்மைகள் நிறைந்து தமை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே. தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம். சொல்லுங்க. எஸ் லார்ட், அப்படிப்பட்ட நல்ல அழைப்பை தேவன் வைத்திருக்கிறார். ஊக்கமாக ஜெபித்திடுவோம், நாம் முயன்றிடுவோம், நாம் ஜெயித்திடுவோம், நாம் ஜெயித்திடுவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டலாமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை கர்த்தருடைய சமூகத்திற்கு கொண்டு வர பெரிய வேலை தேவன் நம்ம கரத்துல கொடுத்திருக்கிறார். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். பிணியாளிகளை சுகமாக்குகிற வல்லமை இயேசுவினிடத்தில் இருக்கிறது, விடுதலையாக்குகிற வல்லமை இயேசுவினிடத்தில் இருக்கிறது என்று சொல்வதற்காக தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். அதற்காக தான் தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். உங்களை என்னையும் தேவன் அதற்காக தான் முன்குறித்திருக்கிறார். அந்த தேவன் சதா காலங்களிலும் நம்மை நடத்துகிற தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். எஸ் லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒருவேளை இந்த காலை வேளையில நொந்து போய் ஒரு பெரிய பாரத்தோடு கூட கர்த்தர் சமூகத்திற்கு, ஏன் ஆண்டவரே நீ சொன்ன ஒரு வாக்கு நிறைவேறலையே, நீ சொன்ன ஒரு காரியம் கூட என்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் எனக்கு நிறைவேறாமல் தாமதமாய் கொண்டு இருக்கிறதே, நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியலைன்னு சொல்லி ஒரு பெரிய கசப்போடு கூட ஒருவேளை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திற்கு இந்த காலை வேளையில் வந்திருக்கிறான். உங்களை மாதிரியே தான் இன்னொரு நபர். சங்கீதம் 77 ஆசாப்
அவர் சொல்றாரு 7வது வசனம் 77வது அதிகாரம் 7, 8, 9 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இதே காரியத்தை நீங்க ஒருவேளை உங்க மனசுல இந்த காலை வேளையில நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே உமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்று ஒருவேளை நீங்களும் நினைச்சு இந்த காலை வேளையில புலம்பிக் கொண்டிருக்கலாம். இதே மனவேதனையோடு கூட நீங்க உங்க இருதயத்துக்குள்ள அப்படிப்பட்ட குவெஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கலாம். கேட்காம இருக்கலாம், இதை கேட்கலாமா வேணாமான்னு தெரியாம கூட இருக்கலாம். ஏன்னா கர்த்தர் சமூகத்துக்கு வரும்போது ஆண்டவரை நான் உண்மையாக நேசிக்கிறேன்னு சொல்லி வாயை திறந்து சொன்னால் மட்டும் போதாது, உள்ளத்திலேருந்து அது வரணும் இல்லையா? அதனால் ஒருவேளை உள்ளத்தில் இப்படிப்பட்ட கசப்பு இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட வேதனை இருந்தாலும், ஒருவேளை எனக்கு செய்யணும்னு நினைக்கிற காரியம் ஏன் தான் இப்படி தாமதமாகுதுன்னு எனக்கே தெரியலை, என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியலை, நித்திய காலமாக இதை நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு. வருஷா வருஷம் நானும் வாக்குத்தத்த ஆராதனைக்கு வரேன், மாதம் மாதம் வாக்குத்தத்த ஆராதனையில் நானும் அட்டன் பண்ணுறேன், எனக்கான வார்த்தை தான் அதுன்னு நான் எடுத்துக்கிறேன். ஆனால் திரும்பி போகும்போது சூழ்நிலைகளெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் இப்படி இருக்குமோ, ஆண்டவர் என்னை மறந்தே போயிட்டார் போல, எனக்கு இரக்கம் செய்யவே மாட்டார் போல, தயவு எனக்கு அடைக்கப்பட்டு போய்விட்டது போல, இப்படிப்பட்ட உணர்வோடு கூட கர்த்தர் சமூகத்திற்கு வந்திருப்பீங்கன்னு சொன்னால் நான் சொல்லுகிறேன், என் தேவன் உன்னதமான தேவன், உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். அவர் பாஸ்டில் உங்களுக்கு செஞ்சிருக்கிறாரு பாருங்க நன்மைகள். ரட்சிக்கப்பட்டதிலிருந்து தேவன் ஒவ்வொரு நன்மையா செய்து வந்தார் இல்லவா? ஒவ்வொன்றா நீங்க நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அடுத்த வசனம் அதை தான் சொல்லுது, உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நான் நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கிறேன். இந்த வேளையில நான் அப்படி ஒரு சான்ஸ் உங்களுக்கு தரேன். இந்த ஆராதனையில கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவர் எனக்கு இம்மட்டும் செய்த எல்லா கிருபைகளுக்காக, நன்மைகளுக்காக, இவ்வளவு வருடமும் தேவன் எனக்கு செய்திருக்கிற எல்லா இரக்கத்துக்காக, தயவுக்காக, அவருடைய உதவிக்காக, ஆண்டவரே நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி சொல்றேன் ஏசப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்களேன். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் என்ன மறக்கல கர்த்தாவே, நீர் என்ன புறக்கணிக்கல, நீர் என்ன தள்ளி விடல, நீங்க என்னைய அப்படியே நீ இதுக்குள்ளே கடை அப்படின்னு சொல்லி என்னை ஆழ்ந்த குழிக்குள்ளேயே போட்டு வைக்கல கர்த்தாவே. நீர் என்னை ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கிறீர் என்ற நம்பிக்கையை இந்த வேளையில நீர் எனக்கு தந்ததற்காக நன்றி. கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். பூர்வ காலம்னா என்னது? பாஸ்ட்ல கடவுள் உங்களுக்கு செஞ்சிருக்கிற ஒவ்வொரு நன்மையும். சில எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ண வச்சிருக்கிறாரு, சில நேரத்தில் அதிகமான தயவு பாராட்டி இருக்கிறாரு, பெரிய எதிரிகள் மத்தியில் தலையை உயர்த்தினாரு, நடக்காதுன்னு நினச்ச காரியம் நடந்துச்சு, அற்புதம்னு நம்ம எதை எதிர்பார்த்தோமோ அந்த காரியம் எனக்கு நடந்துச்சு. ஒருவேளை இப்போ நான் நினைக்கிற காரியம் எனக்கு நடக்காமல் இருக்கலாம், ஆனாலும் எனக்கு தேவன் செய்வார். ஆசாபை போல ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில சோர்ந்து போய் தொழிலில் ஒரு முன்னேற்றமே இல்லை, நான் இருந்த நிலைமையிலே தான் நான் இருக்கிறேன், ஒவ்வொரு வாரம் நான் வசனம் கேட்கிறேன், ஒவ்வொரு வாரமும் என்னைய உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை, சத்திய வார்த்தைகளை நித்தமும் நான் தியானிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்துல நான் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிற ஆத்துமாவே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீர் அவருக்கு செய்த, அவர் உங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காகவும் முதலாவது நன்றி சொல்லுங்க. பூர்வ காலத்திலே கர்த்தர் உங்களுக்கு பாராட்டின எல்லா தயவுக்காகவும் நீங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பின் பிரயாசங்கள் ஒன்றையும் அவர் மறந்துவிட அநீதி உள்ளவர் அல்ல, அநீதி உள்ளவர் அல்ல. நீங்க குடும்பமா செஞ்சது, நீங்க தனி நபரா நீங்க உங்கள் இருதயத்துல முடிவெடுத்து நீங்க செய்த ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நினைவு கூற அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் மறக்க மனுஷன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. மனுஷன் பொய் சொல்லுவாங்க, பிசாசு பொய் சொல்லுவான், பிசாசு காதுல பொய் சொல்லிக்கொண்டே இருப்பான். ஆனால் என் தேவன் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார். அவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றுவார். தலைமுறை தலைமுறை தோறும் நான் அதை செய்வேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். கர்த்தர் நிச்சயமாக இந்த காலை வேளையில அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார்.
1 கொரிந்தியர் 15:58 சொல்லுகிறது, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதே என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்கள். எப்பொழுதும் பெருகுகிறவர்கள். நாம் எப்படிப்பட்ட ஆட்கள்? இந்த நற்செய்தி சபை எப்படிப்பட்ட சபை? பெருகுகிற சபை. ஆமென். இது பெருகுங்க. நம்மளுடைய கண்கள் அதை பார்க்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நிச்சயம் நடக்கும். என் தேவன் செய்வார், அதை செய்வார். இம்மட்டும் செய்திருக்கிறார், இனியும் தேவன் செய்வார். உண்மையும் உத்தமமான ஆத்துமாக்களை கர்த்தர் சமூகத்துல ஒவ்வொரு நாளும் கேளுங்க. இது ஏதோ நம்ம கலந்துக்கிறனால இந்த சர்ச்சை நடக்கிறது கிடையாது. நீங்க கேட்கணும். உண்மையும் உத்தமமான ஆத்துமாக்களை நீர் கொண்டு வந்ததற்காக நன்றி. நிச்சயம் நடக்கும். நாங்கள் இந்த சபையை கட்டி முடிப்போம். நாங்க எழுந்து இந்த சபையை கட்டி முடிப்போம். நிச்சயமாக அதை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு தடையா இருக்கிற எல்லா பிசாசின் அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால இந்த நேரத்தில் கடிந்து அப்புறப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் வாய்களை திறந்து கர்த்தர் இம்மட்டும் நடத்தினாரு பாருங்க. எல்லா காரியத்தையும் தேவன் நமக்கு செய்து கொடுத்தாரு பாருங்க. எல்லாவற்றுக்காகவும் நீங்கள் நன்றி சொல்லுங்க. குறிப்பா நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை கொடுக்கிறேன். சபைக்காக புதிதாக கட்டப்படுகிற அந்த கட்டுமான பணிகளை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இருதயத்துல வச்சு கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அது கட்டப்பட்டு அதுல நாங்க உள்ள இருக்கிறோம். ஆண்டவரே, அந்த இடத்துல நாங்க உங்களை ஃப்ரீயா ஆராதிக்கிறோம் ஏசப்பா. அந்த இடத்துல நாங்க உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் ஏசப்பா. மகிமையான தேவ தூதர்கள் அந்த இடத்துல உலாவி கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அதற்காக நன்றி. எங்க சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் சண்டே கிளாஸ்ல ஃப்ரீயா உண்மை தொழுது கொள்ளுகிறார்கள், ஆராதிக்கிறார்கள். அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ள இருக்கிறது கர்த்தாவே. நாங்க பார்க்கல, எங்களுடைய இந்த கண்கள்ல நாங்க பார்க்கல, ஆனால் என்னுடைய ஆவிக்குரிய கண்கள்ல நாங்க பார்க்கிறோம். அது ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது நிச்சயம் நடக்கும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அந்த அன்பின் பிரயாசங்களை தேவன் மறந்து விட மாட்டார். அதனால அந்த பூர்வ காலத்துல தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாக காரியங்கள் எல்லாவற்றையும் தடைகளை முறித்து தேவன் முன்பாக கடந்து செல்லுவார். எஸ் ஜீசஸ், ஹalleluya. We glorify you Lord. Thank you, thank you, thank you Lord Jesus. என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? இந்த சபைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி அதை நினைவுல வைத்துக்கொண்டு இந்த பாட்டை பாடி தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் உரக்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஓ ராபா ஷென்டே glory. Yeah.
கொள் என்றாரே. கர்த்தரின் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கர்த்தரின் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. Glory. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களால எல்லாம் முடியும், உங்களுக்கு திடன் இருக்கிறது. Yes Lord. மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தரின் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கர்த்தரின் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. எல்லாரும் கரங்களை தட்டி, என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹalleluya. என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னுடைய சொந்தக்காரவங்க பார்ப்பாங்க, எனக்கு ரொம்ப உரிமையா என்கிட்ட பேசுறவங்க அதை பார்ப்பாங்க, நான் வரவே மாட்டேன் முன்னேறவே மாட்டேன்னு சொன்னவங்க அதை பார்ப்பாங்க. எஸ் ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரபாலா ரபோ ஷாலா ரபா கபாலபா. ஓ தேங்க் யூ ஜீசஸ். அவருடைய கிருபைக்காக இந்த வேளையிலே நாம் நன்றி செலுத்த போகிறோம். அவருடைய கிருபை இம்மட்டும் நம்மை தாங்கினது, நம்மை தப்புவித்தது. அந்த கிருபை மேலானதா இருக்கிறது. எஸ் ஜீசஸ். உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை தாங்கின கிருபை அது. எத்தனை பேரால் ஆமென்னு சொல்ல முடியும்? அநேக நேரத்தில் உடைக்கப்பட்டிருந்த சூழ்நிலைகளை கர்த்தர் நம்மை மறுபடியுமாய் உருவாக்கினார். நன்றி உள்ளவர்களாய் தேவனை நாம் ஆராதிப்போம். அவருடைய பிரசனம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய அனுகிரகம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஒருவேளை எனக்கு படிக்க வேண்டிய ஞானம் இல்லை ஆண்டவரே, நான் எப்படி இதை அப்ரோச் பண்ணணும்னு எனக்கு தெரியலன்னு கர்த்தர் சமூகத்திற்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருப்பீங்கன்னு சொன்னா, நான் சொல்லுகிறேன், நீங்க கர்த்தரிடத்துல ஞானத்தை கேட்கும் பொழுது தேவன் உங்களுக்கு சம்பூர்ணமாய் தர வல்லவராயிருக்கிறார். எஸ் லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you Lord. ஓ உங்க கிருபைதான் என்ன தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்ன நடத்துகின்றது. Come on everybody. Yes Lord. தாங்குகின்றது. கிருபையே, கிருபையே,
படிப்பிலே ஜெயத்தை தேவன் தருவார். நீ எதிர்பார்க்கிற வெற்றியை தேவன் உனக்கு தருவார். அவர்கிட்ட சொல்லுங்க, உங்க கிருபை போதுங்க கர்த்தாவே. இல்லையே இயேசுவே, தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல, தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல, காதலியானத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை, காதலியானத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்ல, நான் இல்ல ஆண்டவரே, என் பிள்ளைகள் இல்ல கர்த்தாவே, என் குடும்பம் இல்ல ஆண்டவரே, ஓ இந்த ஊழியம் இல்லை ஆண்டவரே. ஓ உயர்த்தி ஆவியானவருடைய பிரசன்னம், ஓ he is covering everybody. இந்த சபையை தேவன் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். வாய்களை திறந்து ஓ ரபா சந்தன ரபோசே இயேசுவே, நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல, தரமனு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல, இல்ல தரமனு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல, தகுதி இல்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை, தகுதி இல்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்ல. எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்ல போகிறோம். உங்களுடைய கிருபை இல்லாவிட்டால் எனக்கு ஒன்றுமில்லை ஆண்டவரே, உங்க கிருபை வேண்டுமே. Glory riba shantana la raba riba radhikana la raboshe. Thank you Jesus. எல்லாரும் எழுந்து நில்லுங்களே, எழுந்து நில்லுங்களே, கர்த்தருக்கு மரியாதை கொடுங்களே. ஓ riba la la she riba la raboshe karabalaba, அவருடைய அபிஷேகம் இந்த இடத்துல இருக்கிறது. ஓ ரிபி பிபி 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 ரக்கா இயேசுவே, நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல, தரமனு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல, நான் என்று சொல்ல. உங்க சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. எஸ் எஸ், என்னிடம் எதுவும் இல்ல, தகுதி இல்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை, தகுதி இல்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்ல, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்ல. One last time. உங்க கிருபை வேண்டுமே. நிறைய தாங்கப்பா, கேட்கிறவங்களுக்கு நிறைய தாங்க ஆண்டவரே, கிருபையினால மூடுங்க ஆண்டவரே. ஓ நான் ஒன்றும் இல்லையே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. Oh, we thank you Jesus. Let your name be glorified. நீர் உயர்த்தப்பட்டதற்காக, உம்முடைய கிருபை உயர்த்தப்பட்டதற்காக, ஓ நீர் உயர்ந்திருந்ததற்காக இந்த வேளையிலே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே,
தமக்கு பிரியமானவனுக்கு ஆண்டவரே பிரியமான காரியங்களை செய்வேன்னு சொன்னீங்களே. ஆமாண்டவரே, இந்த ஆராதனையில் உமக்கு பிரியமான காரியங்கள் ஆண்டவரே இவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அது அந்த கிருபை கொண்டு வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை அதை கொண்டு வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த நல்ல நன்மைகளை கிருபை கொண்டு வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எஸ் லார்ட், தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தின உம்முடைய அன்புக்காக, உம்முடைய தயவுக்காக இந்த வேளையிலே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. குடும்பமாக ஆமாண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சபையாக, திருச்சபையாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எஸ் லார்ட், உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடினதே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை நடத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வந்திருக்கிற பார்த்து கொண்டு இருக்கிற ஆல்ஃபா டிவி மூலமாக ஆமாண்டவர் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் தேவரீர் அற்புதத்தை செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. எஸ் லார்ட், ஓ ஏற்கனவே நீர் அந்த பிசாசை சிலுவையிலே ஆணி அடித்து விட்டீர் கர்த்தாவே. எங்க காலுக்கு கீழே இருக்கிறான்றதை நீங்க உறுதிப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால உலகத்தில் இருப்பவனிலும் எங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவராய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் நாங்கள் எதை குறித்தும் பயப்படுவதில்லை, எதை குறித்தும் நாங்கள் அஞ்சுவது இல்லை. எங்களுக்குள்ளே நீர் வாசம் செய்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை எல்லா காரியங்களையும் எங்களுக்கு லகுவாய் மாற்றப் போகிறது, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாமதமான காரியங்கள் எல்லாம் லாபமாய் எங்களுக்கு முடிந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாமதமாய் கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் இந்த வேளையிலே ஆண்டவரே ஆராதித்திருக்கிற இந்த சூழ்நிலையில எல்லாம் லாபகரமாய் முடிந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எஸ் லார்ட், உம்முடைய நாம மகிமைப்பட்டது. உமக்கு ஸ்தோத்திரம். எஞ்சி இருக்கிற வேலை உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். வல்லமையுள்ள சத்திய வசனங்களை கொண்டு நீர் எங்களோடு உறவாடுகிறதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய செவிகளை உமக்கு சாய்க்கிறோம் கர்த்தாவே. உணர்வுள்ள ஆண்டவரே இருதயத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் உட்காருவோம்.